உள்ளே யாரு கூப்பிட சத்தம் கேட்குற? பாட்டியோ? வெளியே யார் அது? உள்ளவாக. பாட்டி, யாருமா நீ? உன்னை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையே. வணக்கம் பாட்டி, நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன் பாட்டி. அது சொல்லுமா, என்னம்மா? அது பாட்டி, பல்லவி பாட்டிக்கிட்ட சொல்லும் போதே பாட்டி போட முடியாமல் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. பாட்டி ஏஞ்சிடுங்க பாட்டி. பாட்டி பாட்டி மயக்க போட்டாங்க. நான் பாட்டியோட தனியாக போயிருக்கக்கூடாது. உடனே பாட்டி முகத்தில் தண்ணி ஊற்றி விடுங்க. பாட்டி ஏஞ்சிடுங்க பாட்டி. பாட்டி வாங்க அப்படியே பாருங்க. பாட்டி இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? பாட்டி நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சமைக்கிறேன். ஆமாம், நீங்கள் யார் அக்கா? நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். நான் ஒரு நாள் இங்கே தங்கிக்கிறேன், மறுநாள் நான் காலையில் கிளம்பிடுவேன். சரிம்மா, நீ தாராளமாக தங்கிக்கோ, இது முன்னாடி வீடுமா. பாட்டி நீங்கள் ஓய்வு எடுங்க பாட்டி. சரிம்மா. நம்ம பாட்டிக்கிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது, பாட்டி உடம்பு முடியல, நாளைக்கு பாட்டிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி நாளை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இந்த பொண்ணு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ பல்லவி இந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு வாங்கக்கா. சொல்லுங்கக்கா. நான் வீட்டு வேலைலாம் வெளியே செஞ்சிட்டேம்மா. வெளியே நான் வீடெலாம் கூட்டிட்டு கீழே வெளியே கோலம் போட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உன்னோட பேர் என்னம்மா? உன் பேர்? என் பேர் ராணிக்கா, ராணி. நானும் என் பாட்டி தான்க்கா எங்கள் ஒண்டி இருக்கோம். எங்கள் ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. பாட்டினால தான் ஊர் உள்ள மக்கள் பிள்ளைங்களுக்கு நான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை துரத்தி அனுப்பிட்டாங்க. அக்கா தண்ணி கொண்டு போய் பாட்டிட்டு கொடுங்க, சூப் ரெடி ஆச்சு. நம்ம விளக்கிட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சரி ராணி. பாட்டி, பல்லவி, ராணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிடுமா, சாப்பிடு. ரொம்ப நன்றி பாட்டி. ராணி எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க பாட்டி. ராணி ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பொண்ணு ராணி. ராத்திரி ஆனதும் பாட்டி, பல்லவி, ராணி 3 பேர் நல்லா கதை பேசிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் பல்லவிக்கு தூக்கமே வரல. பல்லவி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி நான் பாட்டிக்கிட்ட கனி கேட்க போகிறேன். பாட்டி உடம்பு முடியாமல் இருக்காங்க, எப்படி நான் கேட்டு வாங்கி எடுத்து போய்ட்டு வனதேவத்தை கொடுக்க போகிறேன். என் கணவர் வேற காப்பாற்றணும். பல்லவி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாள். அப்போது அவளோட மனசாட்சி அவளுக்கிட்ட பேசினுச்சு. பல்லவி, நீ மனசாட்சி தானே, சொல்லு. ஏன் சொல்லிட்டியே? நீ பாட்டிக்கிட்ட கனி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் கனி இப்போ வாங்காத. முதல்ல பாட்டி மேலே இருக்கிற பழியை முதல்ல போகணும். அந்த ஊர் மக்களெல்லாம் பாட்டி மேலே ஏற்றுக்கணும். அதெல்லாம் செய். அதுக்கப்புறம் நீ போய் பாட்டிகிட்ட கேளு, பாட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க. என் கணவர் இன்னொருக்கே காத்துக்கிட்டு இருக்கிறேன், எப்போ என்னை காப்பதும். அவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆகுது, எனக்கு எதுவுமே தெரியல. கவலைப்படாத, உனக்கு வனதேவத ஆசீர்வாதையும் கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். நாளைக்கு ஊருக்கு போய் பாட்டியோட எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டி தப்பானவங்கள பாட்டி மூலத்தை பழியை நீ தான் போக்கணும். இதை சரி பண்ணி அவங்கள ஊர்லேருந்து ஊர் விட்டு ஒதுக்கி வச்சாங்களே, மக்கள் மறுபடியும் அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா பாட்டியும் மகளும் ஒண்டி இருக்காங்க, யாருமே இல்லாமல். நாளைக்கு நான் போய் கண்டுபிடிச்சி பாட்டி ஊருக்கு சேர்த்து வைக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு மனசாட்சி போயிடுச்சு.